ஏக இறைவனை சாந்தி சமாதானம் நம் அனைவரும் உண்டாகட்டமாக ஜெயாசம் உண்டாசம். அன்பிற்குரிய சகோதர சுருளே, என்னுடைய பேர் ஃபசலுத்தீன் மெஜிஷியன், தென்காசி ஸ்டார் பின் அச்சுரா இருக்கிறேன். முதலில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த மனமார்ந்த சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. நான் உங்களிடம் இன்றைக்கு மனமிட்டு ஒரு விஷயத்தை பற்றி, நமது ஆர்சிஎம்மில் எப்படி வெற்றி பெற வேண்டும், ஏன் வெற்றி தாமதமாகிறது என்பதை பற்றி சுருக்கமாக உங்களிடத்திலே இந்த காணொலி மூலமாக எடுத்து சொல்லலாம், பேசலாம் என்று நினைக்கிறேன். நமக்கு இறைவன் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை நமக்கு ஆர்சிஎம் மூலமாக கிடைத்திருக்கிறது. இது ஒரு அருமையான வியாபாரத்தாலும், இது முழுக்க முழுக்க வியாபாரம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வியாபாரத்தை நாம் அதில் எந்த அளவுக்கு பொருட்கள் வாங்குகிறோமோ, நம்ம அணியுடைய அணிகள், நாம் சேர்த்து விட்ட அணிகள் எந்த அளவு பொருட்கள் வாங்குகின்றோமோ அதுதான் வியாபாரம். அதன் மூலமாக தான் நான் இதில் மிகப்பெரிய லாபத்தை, வருமானத்தை பெற முடியும். இந்த நிறுவனத்தில் இந்தியா முழுக்க ஆர்சிஎம்மில் 4.5 கோடி மெம்பர்கள் மக்கள் இருக்கின்றார்கள். இந்த 4.5 கோடி மக்களில் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் முதல் 1.25 கோடி ரூபாய் வரை இந்த ஆர்சிஎம் மூலமாக சம்பாதிக்கிறார் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இது முழுக்க முழுக்க ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்தை நாம் பெருக்க வேண்டுமென்றால், வெற்றியடைய வேண்டுமென்றால், நாமும் இதில் பல லட்சங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்றால் நாம் இதில் உள்ள அனைத்து பொருட்களையும் முழுமையாக வாங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு அருமையான அணியை உருவாக்க வேண்டும். அந்த அணியை உருவாக்கி அவர்களையும் இந்த ஆர்சிஎம்மில் உள்ள அனைத்து பொருட்களை வாங்க வைத்து இந்த வியாபாரத்தை பெருக்கினால் நாமும் பல லட்சங்களை இதில் சம்பாதிக்க முடியும். அப்படி என்றால் இதற்கு முதல் காரணம், முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய அணியை கூட்ட வேண்டும் என்றால் நாம் லிஸ்ட் தயாரிக்க வேண்டும். அந்த லிஸ்டின் மூலமாக நமது அணியை பெருக்க வேண்டும். நாம் சில பேர் என்ன நினைக்கிறோம், இந்த ஊரில், நம்ம ஊரில், நாம் இருக்கிற இடத்துல நமக்கு அணி இவ்வளோதான் இருக்குது, நமக்கு தெரிஞ்ச ஆள் இவ்வளோதான் இருக்குது, நம்ம வேற என்ன செய்ய முடியும் நினைக்கிறோம். கிடையாது. இந்த வியாபாரத்தில் நமது ஆர்சிஎம் இந்தியா முழுக்க பரவி இருக்கிறது. பல இடங்களில் பியூசி இருக்குது, பிக்கப் சென்டர் இருக்கிறது, கேட்டிங்களா, ஒன்றர்வேல்டு இருக்குது, ஒன்றர்வேல்டு குயிக் இருக்குது, பெரிய பெரிய நிறுவன கடைகள் இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கிறது. நமது மாநிலத்தில், நமது மாவட்டத்தில் நிறைய இருக்குது. அப்போ இந்த வியாபாரத்தை பெருக்க வேண்டும், இதில் நிறைய சம்பாதிக்க வேண்டாம், நம்ம அணியை தான் முதல் என்ன செய்யணும், பெரிதாக்க வேண்டும். மிகப்பெரிய வியாபாரத்தை, பிஸ்னஸ் என்ன செய்யணும், கூட்டணும். அதுக்கு நாம் என்ன செய்யலாம், நம்முடைய மாவட்டத்தில் நிறைய இடம் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்காசியில் இருக்கிறது, செங்கோட்டையில் இருக்கிறது, அதே மாதிரி என்ன செய்யறது, வாசுதேவன் நல்லூரில் இருக்குது, ராஜபாளையத்தில் இருக்குது, சிவகாசியில் இருக்கிறது, நாகர்கோயிலில் இருக்கிறது, மதுரையில் பல இடங்கள் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருச்சியில் இருக்கிறது, சென்னையில் இருக்கிறது, தமிழகத்தில் பல நகரங்கள் இருக்கிறது. அதுவே கேரளாவில் பல்கி பெறுகிறது. ரேஷன் கடை மாதிரி அங்கே என்ன கேரளாவில் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த இடங்களில் எல்லாம், இந்த ஊர்களில் எல்லாம் நமக்கு தெரிந்தவர், நண்பர்கள், சொந்தக்காரர் எல்லாம் இருப்பாங்க. அவங்க லிஸ்ட் எடுத்து என்ன செய்யணும், நாம போய் சந்திக்கலாம். நம்முடைய அணி தலைவர்கள், நம்ம லீடர்ஸை, நம்முடைய வெண்டர் என்ன, நம்முடைய லீடரை யாரையும் அழைத்து கொண்டு போய் அவங்கள சந்திச்சு அதில் நினைத்தோம்னா இந்த அணி பெருகும். நம்ம இங்கே என்ன செய்யணும், குண்டு சட்டிகள் குதிரை ஓட்டிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா சின்ன இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, உட்கார்ந்துட்டு கூடாது. உலகம் பரந்த உலகம், பூமி பரந்த பூமி, பெரிய மாநிலம் தமிழகம், பெரிய மாநிலம், கேரளத்தை விட தமிழகம் பெரிய மாநிலம். அப்போ நமக்கு அணி என்ன செய்யறோம், இந்த தமிழகத்தில் எங்கே இருந்தாலும் நாம போய் அவங்கள பார்க்கணும். நம்ம அணி தலைவரை, நம்மளை சேர்த்து விட்ட லீடர்ஸை கூட்டு போகணும், அவங்கள்ட்ட சொல்லணும். அப்போ என்ன செய்யலாம், சிறுதுளி பெருவலாம், அங்கே என்ன செய்யணும், நம்ம அணி பெருகி பல்கி பெறும். அப்போ தான் என்ன செய்யணும், இந்த வியாபாரம் மிகப்பெரிய வியாபாரம் வரும். நமக்கு என்ன செய்யணும், பல வகை லாபம் நிறைய என்ன செய்ய முடியும், பெரிய அளவில் நாம் சம்பாதிக்க முடியும் என்றால் நம்முடைய அணியை என்ன செய்யணும், பெரிதாக வேண்டும். அதே போல தான் நான் சேர்த்து விட்ட நமது நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரி என்ன செய்யணும், உங்களுக்கு வெளியூரில் இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் லிஸ்ட்டு, பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுத்தா போதும். நீங்கள் பேசிட்டு அவங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய் என்ன செய்வோம், அவங்கள பார்ப்போம். எங்கள் கூட வர முடிஞ்சால் நீங்களும் வாங்க, ஆனால் மேக்ஸிமம் வரணும். வர முடிய சந்தர்ப்பம் இல்லைன்னா நீங்கள் எங்களுக்கு அவங்களோட தகவல் சொல்லிட்டு எங்கள்கிட்ட நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா நாங்கள் அவங்கள போய் பார்த்து நினைச்சோம், இந்த வியாபாரத்தை பற்றி அவங்கள தெளிவாக எடுத்து சொல்லி அவங்களோட விளக்கம் கொடுத்து இதை இணைத்து அங்கு பல என்ன செய்யலாம், அவங்க மூலமாக இந்த அணியை பெரிய அளவில் பெரிய அணியாக வரும். யார் எந்த நம்ம சேர்த்து விட்ட யார் பெரிய அளவில் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. இவர் பண்ணுவார், அவர் பண்ணுவாண்டான்னு நினைக்கக்கூடாது. இவங்க செய்வாங்க, இவர் செய்ய மாட்டார்லாம் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. யார் எந்த அளவில் ஃபயர் ஆகும் நமக்கு தெரியாது. ஆனால் என்ன செய்வோம், குறைந்தளவு அவர் ஒரு கன்சியூமராக தான் இருப்பார், கேட்டிங்களா. ஆனால் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா நமக்கு தெரியாது. அதனால நாம் என்ன செய்யணும், நமது அணியை முதல்ல நம்ம பெரிதாக்கினால்தான் நம்ம வருமானம் கூடும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகியால் நம்ம அணியை பெறுவதற்கு என்ன வேணாலும் நாமளும் நம்ம மேலே உள்ள லீடர்ஸ் எல்லாரும் தயாராக இருக்காங்க. அவங்களுக்காண்டி உதவி செய்வதற்கு மிகப்பெரிய அவங்க எல்லாரும் தயாராக இருக்காங்க.
நம்ம கூப்பிடாத குறை மட்டும்தான் தவிர நம்ம அணியை பெருசாக நமக்கு பெரிய ஒரு வருமானம் வரும் என்பதை இந்த சின்ன காணொலி மூலம் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் எப்போது அழைத்தாலும் உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவி நானும் எனது அணி தலைவர்களும் தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். ஜெயாசம் குடாசியம். தேங்க்யூ.